அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 28/8/2021 சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், ஆவணி மாதம், 12ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:04 நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை காலம் காலை 6 முதல் 7:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று இரவு 10:02 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:52 வரை அஸ்வினி, பின்பு பரணி. சந்திராஷ்டமம் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரங்கள். சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன், கன்னியில் சுக்கிரன் மற்றும் புதன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு, மேஷத்தில் சந்திரன். உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன். கிளிக் செய்து செக் செய்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் நமது கன்னிராசி கிரக நிலைகளை காணும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சூரியனுடன் இணைந்து காணப்படுகிறார். மேலும் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இன்று புதனுடன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் அமைந்துள்ளதால் இன்று முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது. நாளை மதியம் 11:56 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது. எனவே இன்றைய தினம் நீங்கள் முக்கிய வேலைகளை தவிர்த்திடுங்கள். முக்கிய செலவுகள், முக்கிய முடிவுகள் எடுப்பதை நீங்கள் இன்று தவிர்த்திடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. நாளை மாலை வரை தள்ளிப்படுவது உங்களுக்கு இந்த நாளை இனிமையானதாக மாற்றும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போதான் ஒரு முக்கியமான விஷயம் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்காக நான் சொல்ல இருக்கிறேன். ஸோ முக்கியமான விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். அன்பு நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்திக் கொள்ளவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும். இன்றைய தினம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியமானதாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் முக்கிய காரியங்களை தள்ளி வைப்பது நல்லது. இன்று முழுவதும் சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது. நீங்கள் வெளியே செல்லும் போது அதிக பணங்கள் எடுத்து செல்வதை தவிர்த்து விடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. மேலும் பயணங்களின் போது சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். பயணங்களின் பொழுதோ அல்லது சாலையில் நடந்து செல்லும் பொழுதோ உங்களது பொருட்கள் திருடு போட வாய்ப்புகள் உள்ளது என்பதால் அதை தடுக்க விழிப்புணர்வுடன் செயல்படுவது மிகவும் நல்லது. எனவே பெரிய தொகையை கையாள்வது இன்று உங்களுக்கு சில சிக்கல்களை ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் சற்று ஜாக்கிரதையாக இருங்கள். இந்த ஒரு முக்கிய விஷயத்தை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுவீர்கள். மேலும் இன்றைய தினம் உங்களது பயணங்களின் போது உங்களது உடைமைகள் மீதும் ஒரு கண் இருக்க வேண்டும். உடைமைகள் காணாமல் போகவும் அல்லது நீங்கள் மறதி காரணமாக விட்டு வந்துவிடவும் வாய்ப்புகள் உண்டு என்பதால் இன்றைய தினம் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியமானதாக அமைகிறது. மேலும் இன்றைய தினம் உங்களது உடைமைகள் மட்டுமல்லாமல் நீங்கள் உங்களது குழந்தைகள் மற்றும் நண்பர்கள், பெரியவர்கள் யாரேனும் உங்களுடன் இருந்தால் அவர்கள் மீதும் சற்று அக்கறை கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்ல பலனை அளிக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு அசாதாரணமான செயலை கூட செய்யக்கூடிய ஒரு ஆற்றல்கள், சக்திகள் அதிகரிக்கக்கூடிய விசேஷமான நாளாகவே இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் விசேஷமான நாளாக இருந்தாலும் முக்கிய வேலைகளை மட்டும் செய்வது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். எனவே இன்றைய தினம் நீங்கள் முக்கிய வேலைகளை மட்டும் செய்துவிட்டு நீங்கள் உண்டு, உங்களது வேலை உண்டு, உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நீங்கள் கடந்த காலங்களில் செய்த முதலீடு காரணமாக நல்ல லாபங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுக்கு இன்று அதனால் பண வரவுகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் நீங்கள் நம்பும் ஒருவர் முழு உண்மையை உங்களிடம் கூறாமல் சிலவற்றை மறைக்கக்கூடிய சூழ்நிலை அமையப்பெறுகிறது. இன்றைய தினம் உங்களது திறமையால் நீங்கள் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நாளாகவே அமையும். உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தீர்க்கக்கூடிய வழிமுறைகள் உங்கள் மனதில் தோன்றும். இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் நீங்கள் நேசிப்பதை விட அதிக நல்ல பாசமாக உள்ளார்கள் என்பதை நீங்கள் உணரக்கூடிய நாளாக அமையும். இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வு நேரங்கள் அதிகரிக்கும். உங்களுக்கு இன்று ஓய்வு நேரத்தை நீங்கள் தியானம் மற்றும் இறை வழிபாடு போன்றவற்றில் கவனம் செலுத்துவது இன்றைய தினம் நீங்கள் மன நிம்மதியை பெறக்கூடியதாக அமையும். திருமண வாழ்க்கை இன்று மிக இனிமையாக அமையும்.
தாம்பத்தியம் தவிர மற்ற விஷயங்களிலும் திருமண வாழ்க்கை எவ்வளவு இனிமையாக உள்ளது என்பதை நீங்கள் முழுமையாக அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது மனதில் காதல் உணர்வுகள் அதிகரித்து காணப்படும். நீங்கள் திருமணமானவர் என்றால் இன்று உங்களது குழந்தைகள் மீது சற்று கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் தவறே செய்யாத பொழுதும் அவர்கள் மீது வேண்டுமென்றே சில பழிச்சுமைகள் விழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எனவே இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் சற்று பொறுமையாக, விவேகத்துடன் நிதானித்து செயல்படுவது நல்லது. இன்றைய தினம் உங்களது குழந்தை மீது உள்ள பழிச்சொல் காரணமாக நீங்கள் சற்று மன கஷ்டங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். பிறகு உண்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டு உங்களது கவலைகளை போக்கிக் கொள்வீர்கள். இன்றைய தினம் உங்கள் மனதில் தேவையில்லாத பொய்யான விஷயங்களை நீங்கள் நம்பிக்கொண்டு அதனால் மனதில் தேவையற்ற பிம்பத்தை வளர்த்தி கொண்டு அதனை நினைத்து பயப்படாமல் இருப்பது இன்று உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். எனவே இன்றைய தினம் நீங்கள் தைரியத்தோடு உங்களது அனைத்து கேள்விப்படும் விஷயங்களையும் ஆராய்ந்து நம்புவது உங்களுக்கு சிறந்த பலனை அளிக்கக்கூடியதாக இன்றைய தினம் அமையும். அடுத்து நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்திக் கொள்ளுங்கள். நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது, உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுபகாரியங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளில் சற்று நிதானித்து செயல்படுவது நல்லது. அவசர கதியில் எந்த முடிவும் நீங்கள் எடுப்பதால் பிறகு உங்களுக்கு பிரச்சனைகள், மன கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எனவே இன்றைய தினம் நீங்கள் முக்கிய பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து நாளை மதியத்திற்கு மேல் செய்து கொள்வது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். இன்றைய தினம் உங்களுக்கு தேவையில்லாத சில சிந்தனைகள் மூலமாக மன உளைச்சல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலும் அமைப்பெறுவதால் இன்றைய தினம் நீங்கள் தானுண்டு தனது வேலை உண்டு, தனது பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் வளர்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றைய தினம் நீங்கள் பொழுதுபோக்குகளில் அல்லது இறை வழிபாடு, தியானம் போன்றவற்றில் சிந்தனைகளை செலுத்துவது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று யாருடனும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். முடிந்தவரை மௌனம் காப்பது இன்று உங்களுக்கு சிறப்பு. பிற தேவையில்லாத வாதங்களில் அல்லது தேவையில்லாத கருத்துக்களை தெரிவிப்பதில் நீங்கள் இன்று முன்னுரிமை கொடுக்காதீர்கள். இன்றைய தினம் நீங்கள் அமைதியாக மற்றவர்கள் செய்வதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் குறிப்பாக உங்களது உயர் அதிகாரிகள், அலுவலகத்தில் மற்ற சக ஊழியர்கள் ஆகியோருடன் எந்தவிதமான வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அவர்கள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பிறகு உண்மையை உணர்ந்து கொள்வார்கள் என்பதால் நீங்கள் சற்று பொறுமையுடன் செயல்படுவது, நிதானித்து செயல்படுவது மிகவும் நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை பற்றிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையப்பெறும். அவர்களை பற்றி நீங்கள் இன்று உயர்வாக நினைத்து கொண்டிருப்பீர்கள். ஆனாலும் அவர்கள் சில செய்திகளை இன்று நீங்கள் உணர்ந்து கொண்டு அவர்களை பற்றி நீங்கள் இன்று நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இப்பொழுது அமைப்பெறுவதால் நீங்கள் அமைதியாக இன்றைய நடக்கும் விஷயங்களை வேடிக்கை பார்ப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். இன்றைய தினம் பணம் தொடர்பான நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் இன்று கவலைப்பட தேவையில்லை. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் டார்க் கிரீன். மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் 6. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள். இன்றைய தினசரி ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். எனவே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கும் பொழுது அது எங்களுக்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷனாக இருக்கும். முக்கியமாக புதியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள். மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.